ஆண்டி, காவியா மோனிஷ் இருக்காங்களா? அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்கம்மா. இருங்க, நான் இப்போ எழுப்புறேன். சரி ஆண்டி. பசங்களா எந்திரிங்க, தூங்குனது போதும். உங்க ஃப்ரெண்ட் சவிதா அஸ்வினி வந்திருக்காங்க பாருங்க. என்னம்மா? ஹாய் சவிதா. ஹாய் திவ்யா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சரி வாங்க நம்ம போய் விளையாடலாம். சரி வாங்க. அம்மா அம்மா, நீங்க கூட எங்க கூட விளையாட வாங்கம்மா. என்ன மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? மோனிஷ். மோனிஷ் ஓடிப்போ, ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? சவிதா. சவிதா, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்கோ. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? அஸ்வினி. அஸ்வினி, இப்ப நீ ஓடிப்போ. எங்க இருக்கிற திருடங்க நீங்க அங்கேயே ஒளிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். வெளிய வா, வெளிய வா. ஏய், திருடன் மாட்டிக்கிட்டான். வெளிய வா. ஏய், கண்டுபிடிச்சிட்டேன். வெளிய வா, வெளிய வா. ஒரு மலை பிரதேசத்துல மலை உச்சியில ஒரு இனத்தாரும் அடிவாரத்துல இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தாங்க. இரு இனத்தாருக்கும் எப்போதுமே பகை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு முறை உயரத்துல இருந்தவர்கள் அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய கடத்தி வச்சுட்டாங்க. ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து இளைஞர்கிட்ட போயிட்டு மலை மேல இருக்கிற சமூகத்தாரிடம் சமாதானமா பேசினா குழந்தைய மீட்டு விடலாம் என்று அறிவுரை கூறினாங்க. இளைஞர்கள் சிலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் நான் போயிட்டு அந்த குழந்தைய மீட்டு எடுத்து வரேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. ஊர் பெரியவர்கள் வந்து இந்த செயலை முடிக்க இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வச்சாங்க. இளைஞர்களும் ஆசீர்வாதத்தோட கிளம்புனாங்க. அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவ. அந்த இளைஞர்களும் விடாமுயற்சியோட அப்பகுதியை கடக்க பல மணி நேரமா முயற்சி செஞ்சாங்க. அப்போது தம் ஊரை செஞ்ச ஒரு பெண் மேலிருந்து கடத்தப்பட்ட குழந்தைய தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தாங்க. அவள் அருகில் வந்தவுடன், நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலையை நீங்க ஏறி சென்று விட்டாயே, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவள் இடுப்பில் இருந்த குழந்தைய காட்டி, இது உங்க குழந்தை இல்ல, ஏன் குழந்தை, அதுதான் வித்தியாசம் அப்படின்ட்டு பளிச்சுன்னு பதில் சொன்னாலாம்.
எடுத்துருப்போம்.